ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலா வடகைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம முதல் தந்திரத்துல உபதேசம்ங்கிற பாகத்துல 139வது பாடல் பார்த்தோம். தெளிவு குருவின் திருநாமம் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அந்த ஜீவனுக்கு குருங்கிறது ஈசன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஈசன் அந்த ஜீவனோட பாவ நிலைக்கு இறங்கி அதுகிட்ட ரிலேட் ஆகுதுங்கிறது அந்த குருங்கிற தத்துவம். அந்த அந்த தத்துவத்துக்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அதுகிட்ட கரெக்டா ரிலேட் ஆகிறதன் மூலம், அதாவது பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையும் அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் அதுக்கு சமர்ப்பணம் பண்றது மூலம் அது அந்த குரு தத்துவம் அதெல்லாம் சரி பண்றது. எந்த விகாரங்கள்னால இந்த ஜீவபோதம் ஏற்பட்டிருக்கோ அதெல்லாம் சரி பண்றது. ஏதோ ஆங்கிள் கோடெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குரு தத்துவத்துக்கிட்ட அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்தா அந்த கோணெல்லாம் இருக்கிற கோடெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா ஆக்கிடும். அப்படி இந்த காண்டல், கேட்டல், செப்பல், சிந்தித்தல் அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் அது குருவுக்கு பூர்ணமா சமர்ப்பணம் பண்ணினாக்க அதெல்லாம் தெளிவடைகிறது. அப்ப அந்த ஜீவனுக்கு கரெக்டா அது எதை எப்படி உணரணுமோ, எது எப்படி இருக்கோ அது அது இருக்கிறது தெரியாம காணறது கேட்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அது இருக்குன்னு எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எது இருக்கோ அதை காட்டித்தரும். யாவான் யஷ்சாஸ்மி தத்துவதா. அதுதான் குரு தத்துவத்தோட மகிமை. சோ அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். எல்லா ஃபேக்கல்டிஸையும் அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவனுக்கு விஷயம். அடுத்த பாடல் தானே புலன் ஐந்தும் தன்வசம் ஆயிடும், தானே புலன் ஐந்தும் தன்வசம் போயிடும், தானே புலன் ஐந்தும் தன்னில் மடை மாறும், தானே தனித்தியம் பிராந்தனை சந்தித்தே. அப்படி அந்த குரு தத்துவத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் அதோட இதுக்கு கொடுக்கிற அந்த ஜீவன் அந்த குருவினால பக்குவப்படுத்தப்பட்டு பழுத்து தனித்து பிராந்தனை சந்தித்து. அண்ணாமலையார்ட்ட ஒருத்தர் கேட்பார், பகவான் ஞானி, நாங்கெல்லாம் அஞ்ஞானி, எங்களுக்கு எல்லாம் உலகம் ஒரு மாதிரி தெரியறது, பகவானுக்கு எப்படி தெரியறது உலகம் அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவர் சொல்வார், எனக்கு ஒண்ணும் புதுசா ஏதோ வித்தியாசமாலாம் ஒண்ணும் கிடையாது, நான் இருக்கிறதான் பாக்குறேன், நீங்க இருக்கிறதோட சேர்த்து சிலதெல்லாம் பாக்குறேன் அப்படின்னாரு. அது இருக்கிறது, இப்ப இந்த ஸ்கிரீன்ல படம் வருது, ஆக்சுவலா இருக்கிறது ஸ்கிரீன் தான். இருக்கிறத மட்டும் பார்த்தான்னா இந்த ட்ராஜடி சீனோ காமெடி சீனோ பாதிக்க போறது இல்லை. ஆனா
பாக்குறவா வந்து இருக்கிறத மட்டும் பார்க்காம அதுல காணப்படுற பொருட்கள் எல்லாமும் சேர்த்து பாக்குறதுனால வர கன்ஃபியூஷன். ட்ராஜடிக்கு அழறோம், காமெடிக்கு சிரிக்கிறோம். அப்ப தனித்து அதுல இருந்து பிரிக்கணும். இந்த முன்னாடி ஒரு பாடல்லயே சொன்னார் ஒன்னும், சித்தியும் அச்சித்தியும் வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு. விவகாரத்துல வந்து சித்தியும் ஜடத்தையும் கலந்து கலந்து அத பேசிக் எரர் என்னன்னா தன்னுல கலந்து இருக்கிறது தான். அதுதான் அந்த உள்ளத 40 பாடல் நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையா? சிஜட கிரந்தி ஏதோ ஒண்ணு அப்ப வரதுல ஜட உடல் நான் என்னாது சச்சித்து உதியாது உடல் அளவா தோன்றும் ஒன்று இடையில் இது சிஜட கிரந்தி. முதல் எரர் வந்து இந்த கலப்பட கலந்து பாக்குற மிஸ்டேக் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணறது தன்கிட்டதான். அது நான் அப்படிங்கறத, அதாவது அந்த தான்ங்கிறத வந்து உடம்போட சேர்த்துண்டு நான் அப்படின்னு பாக்குறதுனால அந்த சித்தியும் ஜடத்தையும் வந்து கலந்து அதுதான் பேஸ். அந்த நான்கிறது தான் பேஸ். அந்த நானோட ஆதாரத்துல வச்சுண்டு லோகத்துல எல்லாத்தையும் பாக்குறது, கேட்கறது, விவகாரம் பண்றது, தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் பண்றதே வந்து இந்த நான்லயே அந்த மிஸ்டேக் கலந்து போச்சு. சித்தியும் ஜடத்தையும் கலந்த மிஸ்டேக். அதனால விவகாரத்துல எல்லாத்துலயும் அந்த மிஸ்டேக்கோட இஃபெக்ட் வந்து இருந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் அந்த கலப்பட விவகாரம் பண்ணினாலும் வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்கிறது. அதனாலதான் வந்து விவகாரத்திலேயே இந்த சித்தியும் அச்சித்தியும் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அது ஆதாரத்துல தன்னில தான் பண்ணணும். அதனாலதான் அண்ணாமலையார் வந்து நான் யாருன்னு பாரு அப்படின்னு சொன்னார். முதல்ல அந்த நான்கிறது இல்ல, அதாவது இந்த தானியும் இந்த சரீரத்தையும் கலந்து முடிச்சு போட்டு ஒரு நான் வந்தது இல்லையா? அதுல வந்து அந்த பிரிச்சு பார்த்தாதான் வந்து விவகாரங்கள்ல பிரயோஜனம் ஏற்பட போறது. அந்த ஆதாரத்துல அந்த மிஸ்டேக்கை வச்சுட்டு விவகாரத்துல பிரிச்சு பெரிய பிரயோஜனம் ஒன்றும் ஏற்பட போறது இல்ல. அந்த தனித்து எம்பிராந்தனை சந்தித்தே அந்த குருவுக்கு சமர்ப்பணம் பண்றதுனால அவர் வந்து இந்த கரணங்கள் எல்லாம் கிளென்ஸ் பண்ணி அதை மெச்சூர் பண்ணி அதை ஃப்ரக்டிஃபை பண்ணதுனால அந்த ஜீவனுக்கு வந்து அந்த பரம்பொருள், அந்த என்னது பிரான், நம்ம ஆளுகைக்கு உரிய அந்த பொருள் இருக்கே, அந்த பொருளை வந்து ஜட அம்சம் இல்லாம பிரிச்சு பியூரா அதோட ஃபார்ம்ல வந்து அதை அது பாக்குறது கேட்கறதுலாம் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி அது அதனால்தான் டு சி காட் இஸ் டு பி காட், டு ஹியர் காட் இஸ் டு பி காட். எல்லாமே பீயிங் தான். அதுக்கு அது இந்த ஜடத்தோட அம்சம் எல்லாம் ஆட் ஆகிறச்சேதான் அதுக்கு வந்து உருவமும் கலரும் ஷேப்பு ஸ்மெல்லு டேஸ்ட் அதெல்லாம் ஆட் ஆகிறது. அதை வந்து அந்த ஜடத்தோட கலவையில இருந்து அதை பிரிச்சு அதை வந்து பாக்கறச்சே வந்து அதுவா இருக்கிறது தான் அதை பாக்குறது. தனித்து என் பிராந்தனை சந்தித்தேன். அப்படி அந்த குருனால வந்து அந்த பாக்குறது கேட்கறது அதெல்லாம் வந்து கிளென்ஸ் ஆகி அந்த பரம்பொருளை வந்து அதோட பியூர் ஃபார்ம்ல அதுகிட்ட கனெக்ட் ஆனாக்க அப்படி கனெக்ட் ஆறவாளுக்கு புலன் ஐந்தும் தானே தன் வசம் ஆகும். அப்படி இருக்கிறவாளுக்கு தான் வந்து இந்த பாக்குறது கேட்கறது அந்த இந்த புலன்கள் அந்த இந்திரிய அந்த அந்த அர்ஜு அந்த கண்ணு காதுங்கிற அந்த நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், த ஹோல், இந்த அதெல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வெறும் ஹோல் தானே. அது இல்ல, அதை இயக்கிற அந்த எனர்ஜி, பார்க்கணும் கேட்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த அர்ஜி இருக்கே சூக்ஷ்மமா, அது வந்து தன்வசம் ஆகும். இல்லைன்னா ஒரு ஜீவனுக்கு வந்து அது தன்வசப்படாது. நம்ம பிடிவாதமா வந்து நிறுத்தி அதுதான் இந்த அசுர சாதனைங்கிறது. இந்த இரண்யகசிப்பு
ராவணன் அவள மாதிரி எல்லாம் ஒரு ஆளால தபஸ் பண்ண முடியாது. 1000 வருஷம் ஹிரண்யகசிபு மேல இருக்கிற தோல் எல்லாம் வந்து பூச்சி எல்லாம் தின்னு வெறும் எலும்பு கூடா நின்று இருக்கு. அவரை கிருத்தயுகத்துல வாழ்ந்ததுனால உயிர் வந்து எலும்புல இருந்தது, அதனால உயிர் போல அப்படி தபஸ் பண்ணினார். ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா எதுவுமே தன் வசம் ஆகல. ஏன்னா அந்த தான்ங்கிறத வந்து பியூரா பார்க்கல. அந்த புலன்கள்லாம் வந்து எதுவுமே அந்த கண்ட்ரோல்ல வரல. இந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு ஆளுதான். அந்த தான் தான் வந்து எல்லா புலன்களுக்கும் கண்ட்ரோலர். அந்த தானை வந்து அந்த மூலமான பொருளை வந்து அதோட பியூர் ஃபார்ம்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணினாதான் வந்து இந்த புலன்கள் வந்து அதுக்கு அடங்கி இருக்கு, அதுக்கு அந்நியமா இல்ல, அதுக்கு அந்நியமா அதுக்கு இயங்குறதுக்கு சக்தி இல்லைங்கிறது தெரியும். அப்பதான் அது அடங்கும். இல்லாட்டி மனசு புத்திய வச்சுண்டு சங்கல்பத்தோட பவர்னால எத்தனையோ நாட்களோ மாசங்களோ வருஷங்களோ அதெல்லாம் வந்து நான் அதை பார்க்க மாட்டேன், நான் அதை கேட்க மாட்டேன், இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் அடக்கி வச்சிருக்கிறதுனால வந்து ஒன் டசன்ட் ரீச் த கோல். அது மனோமண்டலத்துல மைண்டுங்கிற அந்த பேஸ்ல வந்து செய்யப்படுற அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஏதோ எனர்ஜி எல்லாம் கெயின் ஆகும், யோகா எல்லாம் பண்றோம், ஏனோ கெயின் ஆறுது. ஆனா அந்த இந்த மாதிரி எனர்ஜிய வந்து அடக்கி வச்சா அதுக்கு ஒரு பவர் வரும். இப்ப ஸ்டீமே வந்து கம்ப்ரஸ் பண்ணினா அதுக்கு வந்து இனார்மஸ் பவர் வருது. அந்த இனார்மஸ் பவர் ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதை கரெக்டா பிரயோகம் பண்ற புத்தி வேணுமே. இல்லைன்னா நம்மளுக்கும் அடுத்த வாழ்க்கும் விபரீதமா ஏதாவது கெடுதல் பண்ணுவோம். அது மிஸ்யூஸ் ஆஃப் எனர்ஜி வந்துடும். அதனால அந்த மாதிரி தபஸுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பரம்பொருளை வந்து இந்த சித்து பியூர் ஃபார்ம்ல அந்த சித்தை வந்து உணர்ந்து அதோட இயக்கமா தான் இந்த கண்ணு காது மூக்கு இந்த பார்வை கேள்வி அதெல்லாம் வந்து இயங்குறதுங்கிறத அந்த தரிசனம் ஏற்பட்டதுன்னா தான் வந்து அதோட லிங்க்டா அந்த எனர்ஜியை பாக்கறதே தான் வந்து அது தன்வசப்படுறதுன்னா the mind and intellect do not come in the way. I don't have to do sankalpa to control the senses. அந்த பண்ற ஆளோட பொறுப்பு இல்லை. அந்த ஆளு வந்து நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது அது இல்லை. அது வசமாகிறதுங்கிறது வந்து it submits actually when it realizes the higher power. அது வந்து இட் சப்மிட்ஸ் டு இட். அதுதான் வந்து வசமாகிறதுங்கிறது. அப்ப அந்த தனித்து பிரானை சந்தித்தால் புலனைந்தும் தன் வசமாகும். தனித்து பிரானை சந்தித்தால் புலனைந்தும் தன்வசம் போயிடும். சரி, அது தனித்து பிரானை சந்தித்தல்ங்கிறது வந்து அது ஒரு மாத்திர ரியலைசேஷன். அந்த பியூர் ஃபார்ம்ல அந்த சித்தை வந்து உணர்றதுங்கிறது. ஆனா அதுல எவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ்ட் அங்கதான் டிகிரி வருது. ரியலைஸ்டு பீப்புள், அதாவது இவர் பால் பிரண்டன் வந்து பிலாசபி எல்லாம் இன்னும் தியரி எல்லாம் நிறைய படிச்சிருப்பார், ரொம்ப சின்சியரா படிச்சிருப்பார். அது என்ன நான் படிச்சு தெரிஞ்சுட்டேங்கிற அந்த பாவத்துக்காலாம் இல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சின்சியர் எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு நானா தெரிஞ்சுப்பார், எல்லாம் படிச்சிருப்பார், கிரகிச்சுன்னு இருப்பார். அது இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு மகாபரிவால தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்பார், அந்த அல்டிமேட்டா அந்த நிலைய உணர்ந்தவா அப்படின்னுட்டு இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வர்றது. அந்த நிலையில அத உணர்ந்தவர்கள் இன்னைய தேதிக்கு பூமியில இருக்காளா, அவளை நான் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிறார். மகாபெரிவா அது அர்ஜுனன் கேட்ட மாதிரிதான், யாரு ஞானி எங்க இருக்காருன்னு அண்ணாமலையாண்டி பல பேர் கேட்டிருக்கான். சரி, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. கேக்குறவா சொல்றவா எல்லாம் அவளுக்கு அந்த பர்சனாலிட்டி இல்லாததுனால
யாரோ கேக்குறா, நம்ம போய் நம்ம ஞானி அப்படின்லாம் அதுல ஒன்றும் கன்ஃபியூஷனே இல்லை. அந்த கேள்வியோ அது பதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது காஞ்சி பெரியவாட்டியே போய் அந்த மாதிரி ஞானி இருக்காளா அப்படின்னு அவரே ரியலைஸ்டு தான். அது அந்த இவர் வந்து கேக்குறது என்னன்னாக்க அந்த ரேஞ்சில, அதாவது யாரோட அதாவது இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து எவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய இயக்கம் இல்லாம இருக்கு, எவ்வளவு தூரம் வந்து அந்த மூலத்தோட அடங்கி இருக்கு அப்படிங்கிற அந்த டிகிரியில வச்சு கேட்பார். அப்பதான் மாபெரிவா சொல்லுவா, இன்னைய தேதிக்கு பூமியில 2 பேர் தான் அப்படி இருக்கா. அதுல ஒருத்தர் வந்து ஹிமாலயத்துல இருக்கார். ஹி இஸ் லாஸ்ட் டு த வேர்ல்ட். அவர் யாராலையும் போய் மீட் பண்ண முடியாது. இன்னொருத்தர் இருக்கார், அவர் திருவண்ணாமலையில இருக்கார், அவரை போய் பாரு அப்படின்னு. இந்த அந்த பொருளை வந்து உணர்ந்ததுக்கு எல்லாருமே அந்த தனித்து அந்த எம்பிரானை சிந்தித்தல்ங்கிறது தான், சந்தித்தல்ங்கிறது தான் ரியலைசேஷன். பியூர் ஃபார்ம்ல அந்த இருப்புங்கிறத உணர்ந்தாச்சு. சரி அதான் ஆயாச்சு, அப்புறம் என்ன வாட் ஃபர்தர்னு கேட்டுண்டு அப்புறம் அந்த விவகாரத்துக்கு வந்துட்டா. அந்த அப்ப அந்த இந்திரியங்களுக்கு வந்து திருப்பி ஏதாவது வாசனா பலமோ பிராரப்த பலமோ என்னமோ சம் எனர்ஜி, அது அடுத்த வாழா இருக்கட்டும் நம்மளோடதான் இருக்கட்டும் என்னவோ இருக்கட்டும், அது இந்த எனர்ஜியோட தாக்குதல்னால திருப்பி அந்த மூலத்துல இருந்து வெளியில போய் இயங்குற பாவம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப வந்து அதுக்கு ஏதாவது ஃபீடு கொடுக்கணும். அந்த எனர்ஜிஸ் வந்து பாக்குறது கேட்கறது சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் அசோசியேட் இட் செல்ஃப் ஒன்லி வித் அந்த மூலம். நம்ம திருவாச்சகத்துல வந்து அனுபோக சுத்தி அப்படின்னு வந்து ஒரு 10 பாடல் வந்து பாடியிருக்காரு மாணிக்க வாச்சக பெருமான். அனுபோக சுத்தி அப்படின்னா போகம் அனுபவிக்கிறதுன்னா பொருள் ஏதோ போகம் நம்ம லிட்ரல் மீனிங் தான். நம்ம சுகத்தை அனுபவிக்கிறதுன்னு நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம் வேர்ல்டோட லெவல்ல. அதாவது அந்நிய பொருள் கிட்ட ஈடுபட்டு அதுல இருக்கிற அந்த நுகர்ச்சி, கன்சம்ஷன், அது வந்து சுத்தி, அனுபோக சுத்தி. அது எப்ப சுத்தமா ஆறுது அப்படின்னு சொன்னா, இந்த கன்சியூமர் அண்ட் கன்சியூம்டு வந்து வேற வேற பொருளா இல்ல அப்படின்னாக்க கன்சம்ஷன் இஸ் பியூர். அதுதான் அந்த அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிற பொருள் அனுபவம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த ஏக்கமா இருப்புங்கிற அந்த பொருள் அப்படிங்கிற அந்த நிலை உணர்வு லெவல்ல. இது தியரட்டிக்கலா மண்டையில ஓட்டிக்கிறது வாயால சொல்றதெல்லாம் இல்ல. அனுபவமா வந்து அந்த நிலையில இருந்ததுனாக்கா அது அனுபோக சுத்தி. அப்படி அந்த தனித்து அந்த எம்பிரானை சந்தித்தவர்கள், அவளோட அந்த கரணங்கள்லாம் வந்து குரு வந்து கிளென்ஸ் பண்ணிருக்காரு இல்லையா. அப்புறம் அது வந்து அத பரம்பொருளையே பார்த்துட்டு பரம்பொருளையே கேட்டுண்டு அதை பத்தின வார்த்தையே கேட்டுண்டு அதையே அனுபவிச்சுண்டு அப்படியே அந்த இருக்க பாக்குறது கேட்கறது அந்த எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குன்னா அடங்கல. ஆனா அது வந்து அந்த மூலத்தையே அனுபவிச்சுட்டு அப்படியே இருக்கு. முன்னாடி வந்து சொன்னதை கேட்காம அதுக்கு பிடிச்சதெல்லாம் பின்னால சுத்தின்னு இருந்தது. இந்த தனித்து எம்பிரானை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் வந்து அது அடங்கிறது. அதுதான் வந்து புலனைந்தும் தன்வசம் ஆகும். அப்புறம் அதுக்கு வந்து ஃபீடு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த அனுபவத்திலேயே தான் அதுக்கு அந்த எனர்ஜிஸுக்கெல்லாம் ஃபீடு. அதுதான் வந்து புலனைந்தும் தன்வசம் போயிடும். அது ஸ்பான்டேனியஸா அதுக்கு அங்க அந்த மைண்ட் புத்தியோட கண்ட்ரோலோ டிரெக்ஷனோ கிடையாது. நீ இததான் கேட்கணும், நீ அதைதான் இந்த பாட்டை தான் கேட்கணும், அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்றது கிடையாது. அதுக்கு அதோட நேச்சுரல் ஃப்ளோவே அந்த பரம்பொருளை உணர்ந்ததுனால அதோட அந்த நேச்சுரல் ஃப்ளோவே வந்து இட் இஸ் ஸ்பான்டேனியஸ்லி டுவர்ட்ஸ் தி சோர்ஸ். அப்படி ஆயிடுறது. தன்வசம் போயிடும். தானே புலன் ஐந்தும் தன்னில் மடை மாறும். இந்த சேஞ்ச் ஓவர் இருக்கே, மடைங்கிறது வந்து நதியில இருந்து இந்த வாய்க்கால் மாதிரி கட்டு பண்ணி இரிகேஷனுக்கெல்லாம் பாய்ச்சுற கெனால். குட்டியா அப்படி
கட் பண்ணி அதுல தண்ணி நதியில இருந்து அப்பப்ப அதோட வாயை மூடி திறந்து வயலுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணிய வந்து பாய்ச்சிப்பா. அதுதான் மடைன்னு சொல்றது. இந்த இந்திரியங்களோட ஃப்ளோ அந்த எனர்ஜி ஃப்ளோ வயாத இந்திரியாஸ் இருக்கு, அந்த புலன்கள் மூலமா ஒழுகக்கூடிய அந்த எனர்ஜி வந்து மடை மாறி அது தானே மாறி அதாவது அந்நிய பொருள் கிட்ட நாட்டம் இல்லாம அந்த இருப்பு பொருள் கிட்டயே அது வந்து நம்ம 63 சரித்திரம், இந்த சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் அதுல எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த இப்ப நம்ம சுந்தரர் பெருமான் வந்து தில்லைக்கு வர்ற ஃபர்ஸ்ட் அது திருவெண்ணைநல்லூர்ல ஆட்கொண்டு அங்கிருந்து பாடிண்டே தில்லைக்கு வர்றார் ஒரு ஸ்தலமா. அங்க வந்து தில்லையில வந்து ஈசனை வந்து அந்த நடராஜ பெருமான தரிசனம் பண்றது வந்து அந்த என்ன ஒரு யோக நிலையில இருந்து அதை வந்து அனுபவிச்சார் அப்படின்னு சேக்கிழா பெருமான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கார். பஞ்ச இந்திரியங்களோட எனர்ஜியும் கண்ணுலயே கூடி இருந்துதான். அதாவது பார்க்கணும் கேட்கணும்னு அந்த எனர்ஜி வந்து கண்ணு வழியா காது வழியா மூக்கு வழியா வாய் வழியா தெரிச்சு போகாம பெக்கு வழியா தெரிச்சு போகாம அது எல்லாம் கான்சென்ட்ரேட் ஆகி கண்ணு அப்படிங்கிற அந்த இந்திரியத்திலேயே அந்த எனர்ஜி எல்லாம் வந்து போக்கஸ்டா இருந்ததுதான். குணங்கள் சத்துவ ரஜஸ் தமோ குணங்கள்ல வந்து எவ்வளோ ப்ரையாரிட்டி சத்துவத்துக்கு இருக்கு, ரஜஸ் இருக்கு, தமஸ், அது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேரியிங் பர்சன்டேஜ்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கும். அவர் அங்க அந்த நடராஜ பெருமான் சந்நிதியில வந்து நிக்கர்ச்சே அந்த 3 குணங்கள்லயும் ஸ்பிளிட் அப் ஆயிருக்கிற எனர்ஜி பூர்ணமா அந்த சாத்விகம்ங்கிற குணத்திலேயே போய் எல்லாம் போக்கஸ்டா இருந்துதான். அப்புறம் அந்த கரணம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடியனா அந்த அந்த கரணங்கள்ல டிவைட் ஆயிருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் வந்து ஒன் போக்கஸ்டா அந்த சித்தத்திலேயே இருந்துதான். அப்ப பூர்ணமா அந்த சித்தத்தை வந்து கண் மூலமா அந்த நடராஜ பெருமானோட தரிசனத்துல சாத்வீக பாவத்துல வச்சு அவர் ஆனந்த வெள்ளத்துல அப்படியே திளைச்சு இருந்தார். அது ஆனந்த கூத்தனோட அந்த ஆனந்த அனுபவம். ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம். மாணிக்க வாசக பெருமான் வாஸ்தவமா வந்து அந்த ஆனந்த கூத்தனுடைய அந்த அந்த ஆனந்த கூத்தோட தரிசனம் வாஸ்தவமா ஏற்படுறது அப்படின்னு சொன்னா நாமும் அவ்வனமே ஆனந்தமாகி அந்த அங்க அந்த ஜீவன் வந்து இட் லூசஸ் இட் செல்ஃப். அப்படி அந்த ஒன் போக்கஸ்டா அந்த தரிசனத்துக்கு கண்ணுங்கிற இந்திரியம், சித்தம், சாத்விக பாவம் அதோட அந்த ஆடவல்லான வந்து ஒன் போக்கஸ்டா அந்த எனர்ஜி பாய்ஸ் பண்ணி அதுகிட்ட செலுத்தரிச்சே வந்து இந்த ஜீவனுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா போய் அந்த ஆனந்த கூத்தன் எந்த ஆனந்த அனுபவத்துல இருக்காரோ அந்த ஆனந்த வெள்ளத்துல தானும் மூங்கி போய் திளைச்சு அப்படியே நின்றுட்டு இருந்தார் சுந்தர பெருமான் அப்படின்னு சேக்கிழா பெருமான் வர்ணனை கொடுக்கிறார். அப்படி அந்த இந்த இந்திரியங்களுக்கு வந்து அப்ப அவருக்கு ஏதாவது பிடிச்ச சாப்பாடோ ஏதோ அங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒண்ணுமே வேல்யூவே இருக்க போறது இல்ல. ஏன்னா அது வந்து அது இந்த சாப்பாடுக்கெல்லாம் ஆதாரமா இந்த எந்த தனக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு எதை சொல்றோமோ அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை அதோட பியூர் ஃபார்ம்ல வந்து உணர்ந்து அதுகிட்ட கனெக்டட் ஆனதுனால அதோட ஃப்ளோ வந்து இட் வில் நாட் கெட் டு திஸ் டிரெக்ஷன். இந்த அந்நிய பொருளை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறது கிட்ட வந்து இப்போ அந்த ஃப்ளோ வந்து தன்னால மாறி போயாச்சு அந்த அனுபவத்தோட எஃபெக்ட்னால. அதுதான் வந்து புலனைந்தும் தன்னில் மடை மாறும். The flow of the indriyas is spontaneously towards the souls and it is not towards the world. The appearance. இருக்கிறத நோக்கி காணறத நோக்கி போகாம இருக்கிறத நோக்கி தன்னால அந்த ஃப்ளோ வந்து மாறி போயிடுறது இந்திரியங்களுக்கு. தானே தனித்து எம் பிராந்தனை சந்தித்தேன். அப்படி அந்த ஜீவன் வந்து பழுத்து தனக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தன்னோட உணர்வுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை வந்து அதோட பியூர் ஃபார்ம்ல ரியலைஸ் பண்ணினாக்க இதெல்லாம் வந்து தன்னால நடக்கிறது. புலன்களை வசப்படுத்துறதுங்கிறதும்
அதுக்கு ப்ராப்பர் என்கேஜ்மெண்ட் கொடுக்கறதுங்கிறதும் அதோட ஃப்ளோ ஸ்பான்டேனியஸா அந்த மூலத்தை நோக்கி செட் ஆகிறது அப்படிங்கிறதும் வந்து இட் ஹேப்பன்ஸ் வென் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து இட் ரியலைசஸ் இட்ஸ் சோர்ஸ். ஏன்னா எல்லா இந்திரியங்களுக்கும் அந்த அண்ணாமலையான் சொல்ற மாதிரிதான் there is no happiness apart from the self. ஏதோ நம்ம அனுபவிக்கிறதுனால சாப்பிட்றதுனால கேட்கறதுனால அப்படியெல்லாம் வர சுகம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து உன்னை அறியாமையாவது நீ அந்த மூலத்துல முங்கறதுனாலதான் வருது. there is nothing that can give happiness independently. எந்த பொருள்லயும் வந்து அதுல இருந்து ஏதோ ஒரு சுகம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா அது அந்த பொருளோட தன்மை இல்ல, அந்த பொருளுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த இருப்பு. அந்த இருப்பையே வந்து அதோட பியூர் ஃபார்ம்ல அனுபவிக்கிறதுனாலதான் வந்து இந்த புலன்கள் வந்து வசப்பட்டு சரியான ஆங்கிள் ஃப்ளோ ஆகிறது தன்னால. இல்லாட்டா அத வந்து சங்கல்ப பலத்தினாலேயோ யாரோட சாமர்த்தியத்தினாலேயோ அந்த மொமெண்ட்ரி தபஸ்னாலேயோ எல்லாம் அதை வந்து அது வந்து ஒரு நெறிப்படுத்த முடியாது. படுத்தினாலும் ஏதோ தற்காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா இருக்கும், அப்புறம் வந்து இட் வில் பவுன்ஸ் பேக். அதுதான் ஒரே வழி. பிரான் தன்னை தனித்து சந்தித்தல் தான் வந்து உண்மையான வழி அதுக்கு அப்படிங்கறத வந்து அந்த பாடல்ல சொல்றார். அடுத்த பாடல் 141. சந்திப்பது நந்தி தன் திருத்தாள் இணை, சந்திப்பது நந்தி செய்ய சந்திப்பது நந்தி தன் திருத்தாள் இணை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால், புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே. அண்ணாமலையானே, இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் அதுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் ஃப்ளோ ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அப்ப இந்த குரு வந்து அந்த ஜீவனை பழுக்க பண்ணி அதோட பார்வை கேள்வி அதெல்லாம் வந்து சரிப்படுத்தவும், அந்த பரம்பொருளை வந்து அதோட பியூர் ஃபார்ம்ல ரியலைஸ் பண்ணவும், புலன்கள் வந்து ஒரு நெறிப்படவும் என்ன ஆகிறது அப்படின்னா நந்தி திருத்தாள் இணை சந்திப்பது. இந்த சந்திக்கிறதுன்னா மீட் பண்றதுன்னா அந்த சிவயோக மார்க்கத்துல இருந்து அந்த பரம்பொருளை வந்து அதோட கலக்கிறது. அதுதான் சந்தித்தல்ங்கிறது. நந்தி திருத்தாள் இணை அந்த பரம்பொருளா இருக்க ஆனந்த கனமா இருக்கக்கூடிய பொருளோட, தாள்னா நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம், பாதம்னா அது அவரோட பிரசன்ஸ் தான். அந்த ஆனந்த பொருளா இருக்கக்கூடிய அந்த பிரசன்ஸ் தாள் இணை, அந்த பிரசன்ஸ் தான் வந்து கலக்கிறது. யோக நெறியில இருந்து அதோட நாட்டம் வந்து அந்த அனுபவ நிலை தான், வேற எதுவும் கிடையாது. அந்த சீக்கிங் 100% அந்த சீக்கிங்கிற அந்த எனர்ஜி வேணும் அப்படிங்கிற அந்த சீக்கிங்கிற எனர்ஜி இருக்கே, அது வந்து இட் ஆல்வேஸ் சீக்ஸ் தட் பியூர் ஃபார்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இட் மீட்ஸ் இட்னா என்ன, மெர்ஜஸ் வித் இட். அது ஸ்பான்டேனியஸா நடக்கிறது. சந்தித்தல் நந்தி திருத்தாள் இணை, சிந்தித்தல் நந்தி செய்ய திருமேனி. சிந்தித்தல்ங்கிறது வந்து தியானம். இந்த எப்படி இந்த புலன்கள் எல்லாம் பத்தி போன பாடல்ல சொன்ன மாதிரி இந்த இன்டெலெக்ட் தியானம்ங்கிறதுக்கு வந்து அத ஃபோக்கஸ்டா வைக்க, எந்த ஒரு பொருள்ல நம்மளோட கவனத்தை வைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஃபோக்கஸ். அது வந்து நந்தி செய்ய திருமேனி. செய்ய அப்படிங்கிறது நம்ம அதுவும் பல வாட்டி பார்த்திருக்கோம், 2 அர்த்தமும் இருக்கு. ரெட்டுங்கிற அர்த்தமும் இருக்கு, நன்றாக செய்யப்பட்டது செம்மையானது அப்படிங்கிறதுலயும் வந்து செய்யங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது. திருமேனின்னா இட் இஸ் நாட் சம் கிராஸ் பாடி. அந்த இன்டெலெக்டுக்கு வந்து ஏதோ ஒரு பாவத்தில் அதுகிட்ட கனெக்ட் ஆகிறோம் இல்லையா, இட் இஸ் தட். அந்த ஃபார்ம், அந்த ஃபார்ம்னா again it is not gross.
அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த நந்தி செய்ய திருமேனி அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் வாட். இப்ப இந்த அண்ணாமலையானுக்கு வந்து மலை தான் குரு அப்படின்னா அந்த மலையோட இட் இஸ் நாட் தட் கிராஸ் ஃபார்ம், பட் இட் இஸ் தட் சோர்ஸ். ஓகே, எதுகிட்ட கனெக்டட் ஆகிறதுனால வந்து அந்த ஆந்தரிகம் வந்து ஒடுங்கறதோ, அந்த தியான பாவத்துல ஈடுபட்டு மூலத்துல நிக்கிறதோ அது அந்த ஃபார்ம். ஸோ தியானம் அப்படிங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸா அந்த ஆனந்த பொருளோட உருவத்துல நந்தி திருமேனி. வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால். அதோட புகழ்கள் அந்த வாக்குனால, அது என்ன, இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் வாய்மையால். வாக்குனால அப்படிங்கிறது, வாக்குனாலங்கிறது வந்து இட் ஷுட் பி ஃப்ரம் தி சோர்ஸ். அதுதான் உண்மையான வாக்கு. இல்லைன்னா மனசுல இருந்து வர்றது, கல்பிதமா வர வாக்கு வந்து இட் இஸ் நாட் ரியல் வாக். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது, வாக்கு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அப்பதான் அது ரியல் வாக்கு. அது வாய்மையான வாக்கு. அது வந்து வந்திப்பது நந்தி நாமம். நாமம்னா அவருடைய பெயர்கள் புகழ்கள் எல்லாமே, அதோட வைபவம். அதை உணர்ந்ததுனால அதனுடைய தன்மை வந்து ஹிருதயத்திலே இந்த அனுபவ பூர்வமா அந்த 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 அனுபவத்தோட டேஸ்ட் தான் அங்க இருக்கிற அந்த வாய்மைங்கிற அம்சம். இல்லாட்டா நம்ம வந்து என்னது கரெக்ட். இப்ப நான் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்ம நெரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்னஸ் ஆஃப் தி நரேஷன் அப்படின்னா கரெக்டா என்ன நடந்தோ அதுல கூட்டல் கழித்தல்லாம் இல்லாம அது அப்படியே சொல்றதுதான். அது வந்து வாக்கு லெவல்ல சத்தியம்னு வச்சுட்டு இருக்கோம் விவகாரத்துல. ஆக்சுவலா சத்தியம் அப்படிங்கிறது வந்து அந்த இருப்புல நிலையில அதுகிட்ட கனெக்டட் ஆகி அந்த அந்த அனுபவமே வந்து வாக்கா வெளியில வருதுங்கிறது தான். அதுல அந்த அனுபவத்தோட டேஸ்ட் இருக்கிறது தான் அந்த வந்து வாய்மையான வாக்கு. அது அது அந்த ஆனந்த பொருள் நந்தி. அந்த நந்திங்கிற அந்த ஆனந்த பொருளை வந்து அனுபவத்தினால உணர்ந்ததுனால அந்த அனுபவத்தோட டேஸ்டோட வரக்கூடியன்னு அதனுடைய நாமம், அதனுடைய புகழ். அதனுடைய புகழ் அப்படி அந்த எக்ஸ்பிரஷன்ங்கிறது வந்து இட் இஸ் டோட்டலி செட் டு தட் பொருள். வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே. புந்திக்குள் நிற்பது அப்படிங்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே கலந்து, அதாவது அன்கான்சியஸா இல்லாம, இப்ப நம்மளுக்கு தூக்கத்துல அந்த மாதிரிலாம் அங்கேயும் அந்த அனுபவத்துலதான் இருக்கோம். ஆனா வந்து அன்கான்சியஸா அப்படி இல்லாதக்கு கான்சியஸா இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அதுல கரைச்சதுனால, இப்ப இந்த லயம்ங்கிறதுல வந்து இந்த ஜீவ பாவத்தோட இதெல்லாம் தன்மைகள்லாம் மிச்சம் இருக்கு. ஆனா டெம்பரரியா ஃபார் வாட் எவர் ரீசன் அதுல முங்கி இருக்கிறதுங்கிறது இது வந்து அந்த இண்டிவிஜுவல் பாவங்கள்லாம் மிச்சம் இல்லாதக்கு அதுல அப்படியே கலந்து இருக்கிறது. ஏன்னா தன்னோட சோர்ஸை உணர்ந்து அதுல கலந்து இருக்கிறது. அதான் வந்து என்ன துரிய ஜாகிரதம். இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஜீவ பாவத்தோட இருக்கக்கூடிய 3 நிலைகள் வந்து ஜாகிரத் சொப்ன சுஷுப்தின்னு சொல்றோம் இல்லையா. அது இந்த உருவத்தோட கலந்து இருக்கக்கூடிய தூக்கம் கனவு விழிப்பு நிலை. துரியம் அப்படிங்கிறது 4வது நிலைன்னு சொல்றது, அதாவது இந்த கடந்து இருக்கக்கூடிய நிலை, தன்னை பியூர் ஃபார்ம்ல பாக்க. அது துரியத்துல ஜாகிரத அவஸ்தை. அது கடந்த நிலையில சரீரத்தோட கனெக்ஷன் இல்லாம அந்த மூலப்பொருள் அந்த ஆனந்த நந்திய வந்து உணர்ந்ததுனால கான்சியஸா அதோட கலந்து இருக்கிறது. மொத்தம் சந்திப்பு. அதான் அந்த குரு அருளால வந்து அந்த ஜீவனுடைய புலன்கள்லாம் ஒரு வழிபட்டு ஆந்தரிகம் தேறி அதனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, சந்திப்பது நந்தி திருத்தாள் இணை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, வந்திப்பது நந்தி நாமம்
வாய்மையால். புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே. அப்படி அதோட வந்து கலந்து இருக்கிறது, அந்த நிலை வந்து சித்திக்கிறது ஜீவனுக்கு. இதுவும் பண்ற விஷயம் இல்ல, இட் ஹாஸ் டு ஹேப்பன். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் பழுத்ததுல கலக்கிறதுனால ஏற்படுற இது அந்த அனுபவம் அப்படி சொல்றது. அடுத்த பாடல். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியராயினார். நாதன் நடத்தால் நயனம் களி கூற வேதம் துதித்திட போய் அடைந்தார் விண்ணே. போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை, இந்த இந்த அனுபவம், இந்த ஆனந்த அனுபவத்தை வந்து கொடுக்கக்கூடிய புண்ணிய நந்தி. அதான் எல்லா ஜீவன்களுக்கும் ஹிதம் பண்ணி அந்த அனுபவத்தை கொடுக்கறதே தன்னோட லட்சியமா கொண்டு அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த கனப்பொருள். அது அது வாஸ்தவத்துல அது என்ன பண்றதுன்னா எல்லா ஜீவன்களுக்கும் அந்த அனுபவத்தை தான் கொடுக்கறது. நம்மளோட நிலைக்கு தகுந்த மாதிரி அதுகிட்ட ரிலேட் ஆகிறோம். பகவானே எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு, அந்த வேலையை பண்ணி கொடு, இதை சாதிச்சு கொடு, ஏதோ கேட்டுக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அதோட வேலை என்னங்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் வந்து அந்த நிலையை கொடுக்கணுங்கிறது தான். அதுக்கு சப்போர்ட்டிவா, அதாவது சில எல்லாம் புடிவாதம் பிடிக்கும் இல்லையோ ஜீவன்லாம், எனக்கு இது இருந்தாதான் ஆச்சு அப்படின்னு, அது கொடுத்தாதான் அதோட கவனம் வந்து எந்த பக்கமும் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இவர் சித்திரகேது சரித்திரம் பார்த்திருக்கோம் இல்லையோ பாகவதத்துல. புடிவாதமா எனக்கு இதுதான் வேணும்னு புடிவாதம் பிடிச்சுட்டு இருக்குன்னாக்க, சரி அந்த அந்த நிலையில ஏதோ கொஞ்சம் அதுக்கு வரமெல்லாம் கொடுத்தாதான் வந்து அந்த ஜீவனுக்கு இன்னும் ஃபர்தர் திங்க் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா அதுதான் அதெல்லாம் கொடுக்கும். ஆக மொத்தம் வந்து அதோட லட்சியம் என்ன அப்படின்னாக்க எல்லா ஜீவன்களுக்கும் அந்த போதத்தை கொடுக்கறதுங்கிறது தான். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தி. ஹிதம்ங்கிறதே தன்னுடைய ஸ்வரூபமா எல்லா ஜீவன்களுக்கும் ஆனந்தத்தையே கொடுக்கறதுங்கிறதே, தானே ஆனந்த வடிவமா தன்னுடைய ஆனந்த வடிவத்தையே எல்லாருக்கும் கொடுக்கறதையே தன்னுடைய லட்சியமா கொண்டிருக்கக்கூடிய அந்த புண்ணிய நந்தியை, அந்த ஆனந்த பொருளை போதம் தனில் வைத்து புண்ணியராயினார். இந்த போதம்ங்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ். யார் வந்து அந்த நந்தியை, ஆனந்த நந்தியை தனித்து சந்தித்தார்களோ அவர்கள் தன்னோட போதத்துல வந்து அந்த ஆனந்த நந்தியை வைத்து புண்ணியராயினார். அந்த பொருளை வந்து தன்னோட ஆந்தரிகத்துல நிறைச்சு வச்சுட்டாலாம் எல்லா விதத்திலையும். ஞானமயமான ஆசனமிட்டு ஞானமயமான உருவத்தை அங்க ஸ்தாபிதம் பண்ணி அவர் வழங்குற அருளும் ஞானமயமா தன்னோட ஹிருதய ஆலயத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டா. அப்படி இருக்கா சில பேர். அந்த புண்ணிய நந்திய வந்து அதுகிட்ட கனெக்ட் ஆனவா போதம் தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். அவளும் அப்படியே அது நந்தி மயமாவே அருள் மயமாவே அவரோட அருள் வடிவமாவே ஆயிட்டா. நம்ம திருமூலர் பெருமா அவர் தன்னோட நிலையதான் சொல்றார் இல்லையா, வேற இல்லாட்டி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாம் எப்படி சொல்ல முடியும். போதம் தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். நாதன் நடத்தால் நயனம் களி கூற. ஈஸ்வருடைய திருநடனம் அது பிசிக்கலா வந்து தில்லையில வந்து சித்தம்பலத்துல பஞ்ச கிருத்தியங்களையும் காட்டும் விதமா அவர் ஆடக்கூடிய நடனம். சூக்ஷ்மமா வந்து எல்லாத்தையும் இயக்கிற சக்தியா இருப்பு இருப்பு மாத்திரமா இருக்கிறவர் வந்து அவருடைய சப்போஸ் டு பி சலனம், சப்போஸ்டு சலனம். நாதன் நடத்தால் நயனம் களி கூற. அப்பதான் அந்த அந்த அவரோட மூமெண்ட் வந்து களி தரும், அதாவது ஆனந்தத்தை தரும்படியா இருக்கு. அந்த மூலத்தை உணர்ந்தாதான் வந்து இந்த இயக்கங்கள்லாம் வந்து ஆனந்தமயமா இருக்கு. இல்லைனாக்கா வந்து வலி துக்கம் அப்படியெல்லாம் தோணும். அதாவது சினிமா ஏதோ பாக்குறோமே அது வந்து வாஸ்தவத்துல இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டாதான் வந்து அதை என்டர்டெயின்மெண்டா பார்க்க முடியும். இல்லைனாக்க அதுல வர நல்லதை பார்த்து சந்தோஷப்படுவோம், அதுல வர கெட்டதை பார்த்து வருத்தப்படுவோம். அது வாஸ்தவம் இல்லைங்கிறது தெரிஞ்சாதான் வந்து
நாதன் நடத்தால் நயனம் களி கூற. தில்லையில வந்து ஆனந்த கூத்தனுடைய தரிசனம் பெற்று கண்கள் களி கூற. இந்த இயக்கம், அந்த இருப்பு மாத்திரமா இருக்கிற பொருள் வந்து இயக்கம்ங்கிற தன்மையில வந்து பலவிதமா செயல்படுற அந்த ஆனந்த விளைவை பார்த்து களி கூற. வேதம் துதித்திட போய் அடைந்தார் விண்ணே. அப்படி இருக்கிற அந்த அனுபவத்துல இருக்கிறவா வந்து சிவ புண்ணியர்கள். அந்த ஆனந்த நந்தியை வந்து ஹிருதயத்துல ஸ்தாபிதம் பண்ணி அதோட கிருபைக்கு பூர்ணமா பாத்திரமாயி அதனுடைய இருப்பு இயக்கம்ங்கிறத வந்து இன்சைட் அவுட் உணர்ந்து அது மயமா ஆனவர்கள் வந்து புண்ணிய சீலர்கள். வேதங்களே வந்து அவளை ஸ்துதி பண்றது. வேதம் துதித்திட போய் அடைந்தார் விண்ணே. அந்த சித்த ஆகாசத்துல வந்து கலந்து அந்த ஞான வெளியோட ஏக்கமா ஆயிடுறாவா. அப்படி அதான் அந்த ஜீவனுடைய அந்த உணர்வு நிலையில இந்த உணர்வு ஏற்படுற ஜீவனுக்கு வந்து அப்படி ஒரு வைபவம். வேதங்கள் ஸ்துதி பண்ண அந்த ஞான ஆகாசத்தை அடைஞ்சு கலந்துடுறா அதோட. அப்படிங்கறதோட இந்த உபதேசம் அப்படிங்கிறது முடியறது. உபதேசம் அப்படிங்கிற பாகம் முதல் தந்திரத்துல குருவனுடைய உபதேசம். அவர் வந்து உபதேசம் கூட அந்த ஜீவனுக்கு வந்து உணரும்படியா இருந்து அந்த வழி நடத்தி சென்று. ஒரு சின்ன குழந்தை இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கைய பிடிச்சிட்டு அதோட நடந்து போற மாதிரி அந்த குரு வந்து இந்த ஜீவனுக்கு வழிகாட்டி அந்த ஜீவன் வந்து அந்த பரம்பொருள் தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து அதுல கலக்கிற வரைக்கும் அத வந்து உபதேசம்ங்கிற பாகத்துல சொல்லியிருக்கார். ஞான ஆகாச வழியா அந்த ஜீவன் கலக்கிற வரைக்கும் வேதம் ஸ்துதி பண்ண. அது இந்த உபதேசம்ங்கிற பாகம் வந்து முடியறது முதல் தந்திரத்துல. அடுத்த பாகம் வந்து யாக்கை நிலையாமை. இந்த ஜீவபோதம் வந்து ஜீவபோதம் உண்டாகிறதுக்கு காரணம் வந்து வினை பயன். நம்ம அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஏதோ சங்கல்பங்கள் இந்த ஜீவ பாவத்துல எனக்கு இதை பார்க்கணும் கேட்கணும் சாப்பிடணும் அப்படின்னு இந்த இந்திரிய விஷயங்கள்ல வந்து எதோ அனுபவிக்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் ஏற்படுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஒண்ணு ஃபார்ம் ஆறுது. இந்த சங்கல்பத்தினாலதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஃபார்ம் ஆறுது. இருக்கிற மூலத்துல இருந்து அது பிரிஞ்சு வர்றது. அதுக்கு அந்தோட சங்கல்பத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு உருவம் கிடைக்கிறது இயங்கறதுக்கு. சரீரம் மனஸ் விருத்திகள் எல்லாம் அதோட வினைக்கு ஈடா வந்து படைக்கப்படுறது ஒரு ஜீவன் உலகத்துல. இப்ப அந்த இந்த உருவம் அந்த ஒரு உருவம் கிடைக்கிறது, அது சில ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இருக்கே, அது வந்து என்னைக்கும் நிலை இல்லாதது. ஏன்னா அது வந்து போகத்துக்கு ஈடா அந்த சங்கல்பத்துக்கு அந்த சங்கல்பத்தெல்லாம் அனுபவிச்சு தீக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. அது வந்து இந்த டிராமால ஒரு கேரக்டரா நம்ம நடிக்கிற மாதிரிதான். அது வந்து நிலையா அது என்னைக்கும் வந்து சாஸ்வதமா இல்லாதது. நம்மளுக்கு இந்த போகத்துல இருக்கிற அந்த ஜீவனுக்கு வந்து போகத்துல இருக்கிற ஆசையினால அதுல இருக்கிற ஈடுபாடுனால வந்து இந்த கிடைச்சிருக்கிற உருவமும் கிடைச்சிருக்கிற அந்த சூழலும் வந்து வாஸ்தவம்னு நம்பி அது மேல டிபெண்டன்சி ஏற்பட்டு அதையே இன்னும் ஸ்திரப்படுத்தி இப்படி வச்சுட்டு இதை இப்படி அனுபவிக்கணும் அப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு அது நினைச்சுண்டுடுத்துனா அது அந்த மார்க்கத்துல அது ஒரு பெரிய தடைங்கிறதுனால இது வந்து இது எதுவுமே நிலையற்றது. அது போகத்துக்கு தகுந்த மாதிரி அது அமைஞ்சிருக்கு. ஆனா அதுகிட்ட வந்து ஒட்டிக்காம இருக்கிறது தான் வந்து இந்த ஜீவனுக்கு பழுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு சரியா ஒரு ஜீவிதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து பிரயோஜனப்படுத்திட்டு அந்த ஜீவன் வந்து பழுத்து வெளியில வரணும். அந்த சங்கல்பங்கள் பண்றதுங்கிற அந்த மிஸ்டேக் பண்ணினதுனால கிடைச்சிருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு இப்ப ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கானா நம்ம ஏதோ தப்பு பண்ணினதுனால ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்கிறத உணர்ந்து ஜெயில இருந்து வெளியில எப்படி இந்த சென்டென்ஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வெளியில போய் திருப்பி இங்க வராம இருக்கிறதுக்கு வழிய பாக்கணுங்கிறத வந்து தேரிக்கணும் இல்லையோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற நாள்ல. இல்லாட்டா அந்த ஜெயில் வாசனம் ரொம்ப நல்லா இருக்கு
இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க கூட இருக்கிறவாள்லாம் ரொம்ப நன்னா இருக்கா, இங்கேயே இப்படியே பர்மனண்டா இங்கேயே ஒரு வீடு கட்டி செட்டில் ஆயிடலாம் ஜெயிலுக்குள்ளேயே அப்படின்னு தோணி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இது வந்து உனக்கு டெம்பரரியா அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஹெட்டிங் இது. யாக்கை நிலையாமை. அல்ல முதல் பாடல். மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், திண்ணென்று இருந்தது தீவினை சேர்ந்தது, விண்ணின்று நீர் விழின் மீண்டு மண்ணானால் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. இந்த ஹியூமன் ஃபார்மை மட்டும் தான் எடுத்து சொல்றார் மாந்தர். ஹியூமன் ஃபார்ம்ல வந்து அந்த ஜீவபோதம் ஏற்பட்டு சங்கல்பத்தினால வந்து ஜீவபோதம் ஏற்பட்டு ஒரு ஹியூமன் ஃபார்மோட கனெக்டடா பூமியில வர்றது அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து இது உண்டானதுக்கு என்ன பேஸ் அப்படிங்கிற மண் ஒன்று கண்டீர். ஆக்சுவலா மண்ணுங்கிறது வந்து அது மூலப்பொருள். இப்ப பானை எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா மண்ணுதான் வந்து பேஸ் பொருள், அதை வச்சுதான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஈசன் வந்து இந்த ஜீவன்களை படைக்கிறதுக்கு ஆதாரம் வந்து மாயை. மாயைன்னா இந்த இது எப்படி அதாவது ராங் அசம்ஷன்ஸ், ராங் நாலேஜ். அது ஆக்சுவலி இட் இஸ் நாட் தேர், பட் இட் இஸ் அது இருக்குன்னு யார் சொல்றாலோ அவளுக்கு இருக்குது, அதனாலதான் அது மாயை. வாஸ்தவத்துல அது இல்ல, ஆனா அது இருக்குன்னு யாருக்கு தெரியறதோ பேய் மாதிரிதான். பேய் இருக்கு அப்படின்னு நம்மளோட ஃபேக்கல்டிஸ்க்கு செட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பேய் இருக்கு, அதாவது நம்மளுக்கு அந்த பயம் இருக்கு. ஐயோ அங்க பேய் இருக்கு, நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது அப்ப வந்து ஈசன், அதனால்தான் அதுதான் பெரிய அது என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இருப்பு மாத்திரமா, செயல்பாடுகளே இல்லாம அது இருப்புங்கிறது அந்த ஒரு பொருள் தான் வாஸ்தவத்துல இருக்கு. ஆனா அதுல இருந்து எப்படி இயக்கம்ங்கிறது உண்டாகிறது, எதுக்காக உண்டாகிறது அப்படின்னு கேட்டா அதுதான் அது கொஸ்டின் ஆன்சரே கிடையாது. வாஸ்தவத்துல இயக்கம் இல்லைங்கிறது தான் ஆன்சர். அது இருக்குன்னு யார் பாக்குறாளோ அது அவளுக்கு அது இருக்கிற மாதிரி காணுறது. அண்ணா விளையாடு வந்து இவர் அந்த மாரிஸ் ஃப்ரைட்மேன் வந்து பெங்களூர்ல இருந்து எவ்ரி வீக்கெண்ட் வருவார் ஆசிரமத்துக்கு. காரை வேற ஓட்டிண்டு கம்பெனி ஏதோ ஃபேக்டரி நடத்தின்னு இருக்கா. ஃபேக்டரியில யாரெல்லாம் ஆசிரமத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாலோ எல்லாரையும் ஏத்திண்டு கார்ல வாரம் அங்கேருந்து வருவார். அப்படி வரும்போது வந்து ஒரு வாட்டி ஒரு இங்கிலீஷ் போயம் எழுதின்னு வந்து கொடுப்பார். ஒரு ராஜாவோட கோர்ட்டு, அதுல ஒரு டான்சர் வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கா. அவளுக்கு வந்து ராஜா கோர்ட் பீப்புள் எல்லாம் வந்து கோர்ட்டை என்டர்டெயின் பண்றதுக்கு அவ டான்ஸ் ஆடின்னு இருக்கா. அவளுக்கு காலெல்லாம் வலிக்கிறது, டான்ஸ் ஆடி ஆடி போரும்னு எடுத்து நிறுத்தணும் போல இருக்கு. ஆனா ராஜா வந்து போரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவளுக்கு நிறுத்த முடியாது. இந்த சிமிலிய கொடுத்துட்டு அந்த போயம்ல அவர் சொல்றார் மாரிஸ் ஃப்ரைட்மேன், அப்படிதான் இருக்கு என் நிலைமையும். இந்த உலகத்துல வாழ்ந்து இதை பண்ணி அதை பண்ணி எல்லாமோ பண்ணி அனுபவிச்சு போரும்னு ஆயாச்சு. ஆனா நீ வந்து போருன்னு சொன்னாதான் நான் வந்து இந்த டிராமாவை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாரு ஒரு போயம். அதாவது தான் வந்து பகவான் கிட்ட அப்பீல் பண்ற மாதிரி அப்படின்னு அந்த இங்கிலீஷ் போயத்தை எழுதி அவர்கிட்ட கொடுப்பார். படிச்சுட்டு சிரிச்சுட்டு வாங்கி வச்சுப்பார். அப்புறம் அடுத்த வாரம் வரும்போது வந்து அதுக்கு பதில் வந்து அண்ணாமலையான் சொல்ற மாதிரி தானே ஒரு இங்கிலீஷ் போயம் எழுதி அது பதில் போயத்தையும் கொண்டு வந்து காமிப்பார். அதுல என்ன சொல்லுவார், அது இவர் சொல்றாராம், அதாவது நான் உன்னோட கண்ணுல கண்ணீர் வருதுன்னா அந்த டியர்ஸ்ல இருக்கிற சால்ட்டா நான் தான் இருக்கேன். ஐ எம் த ரோர் இன் யுவர் லாஃப்டர், ஐ எம் த சால்ட் இன் யுவர் டியர்ஸ். I have made a fool of myself for your sake. நீ வந்து எப்ப இது வந்து வெறும் டிராமான்னு ரியலைஸ் பண்ணிட்டியோ அப்பவே the show is over. நம்ம டிராமால வந்து ஸ்டேஜ்ல ஏறி நடிச்சுட்டு இருக்கோம், மறந்து போயிட்டு நம்ம டிராமால நடிக்கிறோம் அப்படிங்கிறது அப்படின்னாக்கா வந்து அங்க இருக்கிற சுக துக்கங்கள்லாம் பாதிக்கிறது. நம்ம சீத்தையா வேஷம் போட்டு இருக்கோம்னா
ஐயோ நான் ராவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், இந்த லங்கையில வந்து என்ன இது கைது பண்ணி வச்சிருக்கான் ராவணன்னு ஓன்னு அழுதுன்னு. வாஸ்தவமா அந்த துக்கம் ரொம்ப என்னோட துக்கமா எனக்கு தோணி போயிருச்சுன்னா, அப்புறம் எப்படியோ மண்டேல வந்து ஒரு பல்ப் அடிச்சு ரியலைஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஐயோ சீத்தையா வேஷம் போட்டு இருக்கேன், நான் வாஸ்தவமா சீத்தை இல்ல, லங்கையிலயும் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலே துக்கம் போயிடுது இல்லையா. The moment you realize that you are in the show is over. அப்ப நன்னா அழலாம், சீத்தையா நன்னா அழலாம். அப்புறம் ஸ்டேஜை விட்டு எப்ப இறங்கணுமோ இறங்கிக்கலாம். அதனால இந்த ஷோ முடியறதுங்கிறது என்னன்னா ரியலைசிங் தட் இட் இஸ் அ ஷோ. அப்படி நான் உன்னோட எப்பயுமே கலந்துருக்கேன்ப்பா. ஐ எம் த ரோர் இன் யுவர் லாஃப்டர், ஐ எம் த சால்ட் இன் யுவர் டியர்ஸ், ஐ ஹவ் மேட் அ ஃபூல் ஆஃப் மை செல்ஃப் ஃபார் யுவர் சேக். த மொமெண்ட் யூ ரியலைஸ் தட் இட் இஸ் அ ஷோ, த ஷோ இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையான் பதில் சொல்ற மாதிரி இந்த பதில் போயம் வேற எழுதி கொண்டு வந்து காமிப்பார். அதையும் வாங்கி படிச்சுட்டு சிரிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடியார்கள் கிட்ட சொல்லுவார், அப்பைய தீட்சிதர் இதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல வந்து ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அப்பைய தீட்சிதரோட ஸ்லோகத்தை வந்து மாரிஸ் ஃப்ரைபேன் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து அந்த ஜீவனோட ட்ரெண்ட் அப்படியே இருக்கிறதுனால அவரும் அதே மாதிரி பிரார்த்தனையும் அதே மாதிரி பகவான் பதில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால சொல்லுவார். அப்ப அந்த படைச்சிருக்கார் அப்படின்னா மண் ஒண்ணு கண்டீர்னா அது உண்டாச்சு அப்படிங்கிற அந்த யாரு பாக்குறாளோ அவளுக்கு அந்த எனர்ஜி தெரியும், உண்டான மாதிரி உண்டாக்குற எனர்ஜிங்கிறது. அது அந்த மாயைங்கிற அந்த ஒரு எனர்ஜி. அதுதான் மூலம். அந்த மூலத்துல இருந்து தான் வந்து இந்த பலதெல்லாம் உண்டாயிருக்கு, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாமா உண்டாயிருக்கு. மண் ஒன்று கண்டீர், அது ஆதாரமா பாருங்கோ. இல்லாட்டா இது இண்டிபெண்டா இதெல்லாம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கோ. அந்த ஆதாரமான அந்த மாயைங்கிற அந்த ஒரு சக்தி, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதுங்கிற அந்த ஒரு சக்தி, அதுதான் வந்து ஆதாரமா இருக்கு. அதை முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணுங்கோ. மண்ணொன்று கண்டீர், இருவகை பாத்திரம். இந்த கன்ஃபியூஷன்ல வந்து இந்த ஜீவ போதத்தை வந்து உண்டாக்குறது வந்து ரெண்டு விதமான உருவங்கள், அதாவது இந்த ஆண் பெண் அப்படிங்கிற இந்த ரெண்டு தன்மைகள். அதனால்தான் வந்து பரம்பொருளா இருக்கிற ஈசன் வந்து ரெண்டு உருவத்தையும் தானே எடுத்துட்டு ரெண்டும் நானேதான்னு காட்டி கொடுக்கிறார். அதுக்கு உருவம் அற்ற பொருள் தான். ஆனா அந்த இருப்புங்கிற தன்மைய வந்து ஆணினுடைய வடிவத்திலையும் இயக்கம்ங்கிறத ஒரு பெண்ணினுடைய வடிவத்திலையுமா வந்து எடுத்துண்டு அது ரெண்டும் நானேதான்னு காட்டுறதுக்காக அர்த்தநாரீஸ்வர ரூபமாவும் இருக்கார். அந்த அதாவது கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஆஃப், அதாவது திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் போத் ஆர் சேம் அப்படிங்கிறத உணர்த்துறது. அந்த டிஃபரன்ஸையும் காமிச்சு அந்த டிஃபரன்சஸை கடந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையும் காமிச்சு இருவகை பாத்திரம். ஆனா அந்த கன்ஃபியூஷன் இந்த இந்த ரெண்டும் ஒண்ணுதான்ங்கிறத வந்து உணரலைன்னாக்கா வந்து ஐம் அ மேல், ஐம் அ ஃபீமேல் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து வந்துடுறது. அது ஊர்ஜிதப்பட்டுட்டே போறது ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஜீவ பாவத்தோட சேர்ந்து. மண் ஒன்று ஆக மொத்தம் ஆதாரம், இந்த மல்டிபிளிசிட்டிக்கு ஆதாரமா இருக்கிறது மாயைங்கிற அந்த ஒரு சக்தி. அதுல உண்டாகிற அந்த ஆதாரமான ரெண்டு வகை இது சிருஷ்டி, ஆண் பெண்ணுங்கிற அந்த தன்மைகள் திண்ணென்று இருந்தது. அந்த அந்த சிருஷ்டியில உண்டான அந்த உருவம் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்டான மாதிரி இருக்கு. இதெல்லாம் போய் அழியுமா? இன்னைக்காவது அழியுமா? இது இட் இஸ் கோயிங் டு பி எட்டர்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர்ஃப்ளூவஸ் நோஷனை கொடுக்கறது. சாதாரணமா நம்மளே சொல்லுவோம்ல, அது நிறைய பேர் சொல்லுவா, கலியில வந்து கெடுதலுக்கு தான் வாழ்வு, இந்த கெடுதல்லாம் வந்து அழியவே அழியாது. அது என்ன, நம்மளுக்கு எதுக்கு ஒய் ஷுட் யூ வோட் ஃபார் நெகட்டிவிட்டி தெரியல. அது என்னமோ ஒண்ணு நம்மளுக்கே ஆதாரமா இருக்கிற நெகட்டிவிட்டி தான் அப்படி வெளியில இருக்கிறத ரெகக்னைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ண வைக்கிறதோ என்னமோ தெரியல. இது என்னைக்கும் அழியாது அப்படின்லாம் வந்து, அதாவது இல்லாததுதான் உண்டான மாதிரி காணறது. ஆனா அது வந்து ஸ்திரமா இருக்கிற மாதிரி ஒரு அது என்னமோ ஒரு நோஷன்.
திண்ணென்று இருந்தது. இதுக்கு அழிவெல்லாம் அதுக்கு வரவே வராது. இது எக்காலத்தையும் இப்படியே தான் இருக்க போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை அதுகிட்ட தோன்றது. ஆனாலும் பார்த்தா தீவினை சேர்ந்தது. தீ தீவினைன்னா வந்து இது லோகத்தோட வியூல இருந்து யாராவது செத்து போயிட்டா ரொம்ப மோசமான விஷயம் நடந்துருத்து அப்படின்னு லௌகீகமா பாக்குறவா அழுதுண்டு துக்ககரமான விஷயம்னு பாக்குறதுன்னா அந்த பாவத்துல சொல்றார். அதாவது அந்த ஜீவனுக்கு வந்து அந்த உருவத்துல என்னத்தை அனுபவிக்கணுமோ அந்த நல்லது கெட்டது அந்த பிராரப்த கர்மா வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா அந்த உருவம் வந்து விழுந்துரும். வினைக்கு ஈடாதான் அந்த உருவம் வந்து படைக்கப்பட்டிருக்கு. அந்த போகம் வினை போகம் அது நல்லது கெட்டது என்னெல்லாம் அதை அனுபவிச்சு எப்படி அடிபட்டு அது பழுக்கணுமோ அதுக்கு உண்டான இஃபெக்ட் எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த உருவம் விழுந்துரும். அது அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் அதாவது இது ஸ்ட்ராங்கா என்னைக்கும் எட்டர்னலா அப்படியே என்னைக்கும் எட்டர்னலா அந்த உருவம் இருக்குங்கிற மாதிரி ஒரு தன்மையில வாழ்ந்தது. அதோட அனுபவம் அந்த பிராரப்த கர்மாவோட அந்த வினை ஈடு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா அதுக்கு போற காலம் ஆயிடுறது. அதுதான் தீவினை சேர்ந்தது. விண்ணின்று நீர் விழின். அப்ப நான் இந்த மண்ணு இந்த மண்ணை தானே சொன்னார். மாயைங்கிற இந்த சக்தியை வந்து மண்ணுல இருந்து பலதை பண்ற மாதிரி கண்டுது. ஆகாசத்துல இருந்து மழை பெய்யறது அப்படின்னு சொன்னா இந்த மண்ணால பண்ணப்பட்ட உருவங்கள் வந்து தண்ணியில அப்படியே கரைஞ்சு அந்த உருவம் போன மாதிரி விண்ணின்று நீர் விழின் மீண்டு மண்ணாதர் போல். அந்த பிராரப்த கர்மா கழிஞ்ச உடனே அது அந்த உருவத்தை கலைக்கிற காலம் வந்துருத்து அப்படின்னு சொன்னாக்க ஆகாசத்துல இருந்து மழை பெஞ்சு மண்ணு கரைஞ்சு போற மாதிரி இந்த ஜீவன்கள்லாம் வந்து எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே கவுண்ட்லெஸ்ஸா பல எக்கச்சக்க ஃபார்ம்ஸ் வந்து இந்த மாயைங்கிற சக்தியினால வினைக்கு ஈடாக படைக்கப்பட்டு இருக்கிற மாதிரி காணறதெல்லாம் வந்து அந்த பிராரப்த அந்தந்த உருவத்தோட பிராரப்த கர்மா கழிஞ்ச காலத்துல வந்து மண்ணுல தண்ணியில மண்ணு கரைஞ்சு போற மாதிரி அந்த உருவம் விழுந்து போயிடுறது. அது இந்த அவுட்லுக் அதாவது இந்த ஜீவபாவம் ஜென்மாந்தரத்துக்கு பிளான் போடுறது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இதெல்லாம் வந்து இந்த ஒரு வினைக்கு ஈடா உண்டாகிற ஒரு உருவம். அது வந்து வினை இது முடிஞ்சது அப்படின்னு சொன்னா கரைஞ்சு போக கூடினது. அவ்வளவுதான் அதுக்கு அசோசியேஷன். அது வினைக்கு ஈடா வந்து இந்த லோகத்துல உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அந்த வினைக்கு ஈடான பொருட்களும் மனுஷாலும் ஜீவன்களும் எல்லாம் அதுகிட்ட கனெக்ட் ஆகி அந்த வினைய வந்து ஈட்டணும். அது முடிஞ்சதுன்னா இது வந்து கரைஞ்சு இல்லாம போயிடும். அவ்வளவுதான் அதுக்கு ரியாலிட்டி. அதோட நிலையாமை அந்த இந்த உத்பவம் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் மாயை ஆதாரமா கொண்டு இருக்கிற இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட நிலையாமை தன்மைய வந்து காட்டக்கூடிய முதல் பாடல் இது. நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி.